ராமதாஸ் விஸ் அன்புமணி தொடர்ச்சியாக சண்டையை நடந்துகிட்டே இருக்குது. என்ன தான் சண்டையா நாடகமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு பேருமே பாமகவில் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் இன்னும் யாரும் நீக்கலை. ராமதாஸ் தான் அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலேருந்து நீக்கி செயல் தலைவர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பொதுக்குழுலாம் கூட்டி தான் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அது இன்னும் மாற்றம் இல்லை. சந்தர்ப்பாதம் என்பது அப்போ 1990களில் அவங்க தேர்தல் அரசியலில் பங்கேற்று ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலாக கூட்டணி வைத்து மாற்றி மாற்றி அதுவும் நாளைக்கு தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறோன்னா நீ நைட்டு வரைக்கும் பேசுகிறது. காலையில் ஒரு கட்சி ஏடிஎம்கேனா சாயங்காலம் டிஎம்கே. இப்படி சந்தர்ப்பத்தினுடைய இலக்கணமாக ஒரு பச்சோந்தியாக ராமதாஸ் மாறி போயிட்டார். ஆரம்பத்தில் ராமதாஸ் என்ன சொன்னார் டைலாக்கு, என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டாங்க, கட்சி பொறுப்புக்கும் வரமாட்டாங்க, அப்படி சொன்னால் என்ன முச்சந்தியில் அடிங்க அப்படின்லாம் டைலாக் பேசினார். ஆனால் சொன்ன உடனே அன்புமணியை 36 வயசுலேயே தலைவராக்குனாரு, தலைவராக்குனாரு, எல்லாம் செஞ்சார். இப்போ மகள் வழி பேரனை இளைஞரணி தலைவராக போட்டிருக்கிறாரு. இது ரெண்டா அது உடைஞ்சா என்ன உடையல என்ன அப்படின்ற நிலையில தான் பாமக இருக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் அமைச்சர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போது ராமதாஸ் விஸ் அன்புமணி தொடர்ச்சியாக சண்டையை நடந்துகிட்டே இருக்குது. என்ன தான் நடந்தது? சண்டையா நாடகமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு பேருமே பாமகவில் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் இன்னும் யாரும் நீக்கலை. ராமதாஸ் தான் அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலேருந்து நீக்கி செயல் தலைவர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பொதுக்குழுலாம் கூட்டி தான் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அது இன்னும் மாற்றம் இல்லை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இவர் அவரை நீக்கலை, அவர் இவரை நீக்கலை. இவர் கூட்டின கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவர் வரலை. அதை பற்றி அவரும் ஒன்றும் சொல்லலை. கேட்டால் எல்லாரும் மாநாடு என்னது மாமல்லபுரம் சித்திரை திருநாள் விழாவில் முழுநிலவு விழாவில் பங்கேற்று டயர்டாக இருந்திருப்பாங்க, அதனால் வரல அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறாரு. அதனால் அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு ஊடகங்கள் எப்படியாவது நம்ம நியூஸ் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாடகம் மாட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இந்த சண்டைக்கு முன்னாடி திமுக தான் காரணமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி காரணம்? இவர் பிஜேபி அலைன்ஸ் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ராமதாஸ் திமுக கூட தான் போகணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு திமுக எப்படி காரணம்? ராமதாஸ் எல்லாம் காரணம். நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ ராமதாஸ் திமுக பக்கம் போகணும்னு நினைக்கிறாருன்னா அது அவருடைய விருப்பம். அன்புமணி பிஜேபி பக்கம் போகிறாருன்னா அவருடைய விருப்பம். ரெண்டையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பவாதம். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுக்காது, காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வச்சுக்காது, கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் பாஜக பாமக இருக்கிற ரெண்டு கூட்டணியிலும் இருக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி பாமக மட்டும்தான் எந்த கட்சியோடையும் கூட்டணி சேரும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பாத அரசியலுக்கு இலக்கணம் படைத்த கட்சி பாமக. அவங்க தனி 90களில் தனியாக போட்டிட்டு 4 எம்எல்ஏவோ 5 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அவ்வளோ எதிர்க்கிறது காரணம் என்ன? பாமக சந்தர்ப்பாதம் என்பது அப்போ 2090களில் அவங்க தேர்தல் அரசியலில் பங்கேற்று ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலாக கூட்டணி வைத்து மாற்றி மாற்றி அதுவும் நாளைக்கு தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறோன்னா நீ நைட்டு வரைக்கும் பேசுகிறது. காலையில் ஒரு கட்சி ஏடிஎம்கேனா சாயங்காலம் டிஎம்கே. இப்படி சந்தர்ப்பத்தினுடைய இலக்கணமாக ஒரு பச்சோந்தியாக ராமதாஸ் மாறி போயிட்டார். இப்போ அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்னெல்லாமோ செஞ்சு ஓரளவு 18 எம்எல்ஏ 16 எம்எல்ஏலாம் கொண்டு போனோம் நம்ம காலத்தில். பையன்கிட்ட பொறுப்பு கொடுத்து ஒன்றும் வேலைக்கு ஆகலையே. இது வரைக்கும் நடந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் இழந்து போகுது, தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்படியே போனால் கட்சியை அழிஞ்சு போயிடுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு கவலை. ஆனால் இந்த கட்சி அழிஞ்சு போனதில் அன்புமணி ராமதாஸ் மட்டும் இல்லை, பாமக ராமதாஸுக்குமே ஒரு பங்கு உண்டு. ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஆரம்பித்தவங்க போஸ்டரில் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் இருப்பார், பெரியார் இருப்பார், அம்பேத்கர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. நாடுகட்டி கூட நக்சல் மூவ்மெண்ட்னு ஒன்று வராது இருந்தால் பிரச்சனை எல்லாம் நக்சல் மூவ்மெண்ட்டில் தான் வந்தவங்க அப்படின்ற மாதிரி கூட நிறைய இடத்துல. ஆமாம், அது இன்னும் ரொம்ப பிரச்சனைக்குரியது. நக்சல் மூவ்மெண்ட்டில் இருந்தவங்கலாம் இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நக்சல் மூவ்மெண்ட்டுகள்லாம் அவங்க என்னென்ன பயிற்றுவிச்சாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இப்படி இந்த மாதிரி பரிணமிச்சு வாக்கு சதவீதத்தை இழந்து அது ஆரம்பத்தில் அனைத்து சமூகத்துக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியாக என்று காட்டி கொண்டாலும் அது வன்னிய சமூகத்தினருக்கான கட்சி அப்படி தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது. இன்றைக்கி மாமல்லபுரம் கூட்டத்தில் 2 பேர் பேசும்போதும் கூட அந்த அடையாளத்தோடு தான் பேசுகிறாங்க. அவங்க கட்சி தலைவர்கள் எல்லாரும் பேசுகிறாங்க.
காடுவெட்டி குருவுக்கு தான் வந்து அப்ளாஸ் வந்து அதிகம் வந்து கிடைக்குது. காடுவெட்டி குரு வந்து வன்னியர் சாதி சங்க தலைவராக தான் வந்து அறியப்படுறாரு. அப்போ அவர்கள் வந்து மற்ற சமூகங்களை திரட்ட முடியவில்லை ஒன்று, அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. சரி, இப்போ வன்னிய மக்களையாவது வந்து திரட்டுவதில் வந்து வெற்றி அடைந்தார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் தோல்வி. வன்னியர்கள் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடுவதை விட அதிகமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மற்ற கட்சியினருக்கும் ஓட்டி போடுறாங்க. அவங்க பட்டியலின மக்களுக்கு வந்து எதிராக இந்த இதில் சில பேர் வந்து பேசினாலும் கூட சிதம்பரம் தொகுதியில் வந்து வன்னிய மக்கள் வந்து கணிசமாக வந்து திருமாவளவனுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களே ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எனக்காக வந்து திமுகவில் இருக்கக்கூடிய வன்னிய பிரிவை சேர்ந்த தலைவர்கள்லாம் வந்து ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவர் போட்டியிடும் போதெல்லாம் கலவரம், கிராமத்துக்கு ஓட்டு போய் கேட்டால் வந்து கலவரம் நடக்கும். மரக்கணத்து கூட ஒரு கடந்த இதெல்லாம் வந்து நடந்துச்சு. இப்போ அந்த நிலவரம்லாம் மாறுவதற்கு காரணம் வன்னியர்கள் பாமகவை நம்பவில்லை. அவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க, திமுகவில் கணிசமான பேர் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலையும் வந்து போடுறாங்க. விடுதலை சிறுத்தைகளை கூட வந்து திருமாவளவனோ இல்லை ரவிக்குமாரோ அந்த தொகுதியில் கூட அவர்கள் வந்து ஓட்டு போடுகிறார்கள். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இவர்களுக்குள்ள பிரச்சனை. அதனால் வந்து நீ ரிசல்ட் காட்டுவியா, நான் ரிசல்ட் காட்ட போகிறேனா அப்படின்னு இந்த மோதல் தொடர்ந்தாலும் இது வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்தினுடைய தோல்வியை, அதனுடைய ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த சண்டையை வந்து பார்க்க முடியும். இல்லை, இந்த இப்படி சந்தர்ப்பமாக இருக்கிறனால தான் மக்கள் இருக்கிறாங்க, இல்லை இயல்பாக சாதி ரீதியான பிரச்சனை காட்டுறது, இல்லை அவங்க குடும்பம் மட்டும் தனியாக வளர்றது பொருளாதார ரீதியாக, அதனால அந்த வன்னிய மக்கள் வந்து எல்லாமே காரணம் இருக்குது. ஆரம்பத்தில் ராமதாஸ் என்ன சொன்னார் டைலாக்கு, என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டாங்க, கட்சி பொறுப்புக்கும் வரமாட்டாங்க, அப்படி சொன்னால் என்ன முச்சந்தியில் வந்து அடிங்க அப்படின்லாம் டைலாக் வந்து பேசினார். ஆனால் சொன்ன உடனே அன்புமணியை 36 வயசுலேயே வந்து அமைச்சராக்குனார், தலைவராக்குனார், எல்லாம் செஞ்சார். இப்போ வந்து மகள் வழி பேரனை வந்து இளைஞரணி தலைவராக வந்து போட்டிருக்கிறாரு. அப்புறம் வந்து இவர்கள் தொடர்பான ட்ரஸ்ட் வந்து நிறைய இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டில் வந்து யாருக்கு அதிகம், யாருக்கு ஷேர் வந்து அதிகம் குறைவு, அந்த பஞ்சாயத்து அவங்களுக்கு வந்து ஓடிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் வன்னிய மக்கள் பார்ப்பாங்கல்ல, நீ வந்து உன் குடும்பத்துக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து பதவி கொடுக்குற. அப்போ பாமகவில் வந்து ஆரம்பத்திலிருந்து அந்த இடஒதுக்கீடு போராட்டத்திலிருந்து பாடுபட்டவர்கள், முக்கியமானவர்கள், அந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் வந்து இங்கே வாய்ப்பு கிடைக்காம ராமதாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இங்கே முன்னேற முடியும் அப்படின்னு நிலைமை இருக்குது. இப்போ பாமகவில் இருக்கிற நிர்வாகிகளே வந்து அன்புமணி ராமதாஸை வந்து ஆதரிப்பதன் காரணம் என்னன்னா, இவர் தான் கரெக்டாக வந்து என்டிஏ ஏடிஎம்கே அப்படின்னு போய் எது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த ரூட்டில் வந்து போகிறாரு. பெரியவர் வந்து இன்னும் பழைய இதுலேயே இருக்கிறார், அவருக்கு வந்து விவரம் புரியலை, யதார்த்தம் புரியலை அப்படின்னு ஒரு சுயநல சந்தர்ப்பவாத பார்வையில் தான் அன்புமணி கூட வந்து இருக்கிறாங்க. அதனால் வன்னிய மக்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய துரோகம், இவருடைய நடவடிக்கை, இவர்களுடைய வந்து குடும்ப ஆதிக்கம், இது எல்லாம் சேர்த்து பார்த்து தான் அவர்கள் வந்து விலகிவிட்டார்கள். ஆரம்பத்தில் வந்து 5% வாக்கு இருந்தது கூட இன்னைக்கு 4, 4.5 அப்படின்னு வந்து குறைஞ்சி போச்சு. அந்த வாக்கு சதவீதத்தை அவர்கள் என்றைக்குமே வந்து தாண்டவில்லை. கட்சி ரெண்டா உடையுன்ற மாதிரியும் சொல்றாங்க, அது நிஜம் தான்? அது கட்சி வந்து ரெண்டா வந்து அது உடைஞ்சா என்ன உடையல என்ன அப்படின்ற நிலையில தான் பாமக வந்து இருக்கு. இப்போதைக்கு நிர்வாகிகள் எல்லாம் வந்து அன்புமணி பக்கம் இருக்கிறதுனால இது வந்து உடைவதற்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஒரு கால் உடைஞ்சா கூட எல்லாரும் வந்து அன்புமணி ராமதாஸ் பக்கம் வந்து போயிடுவாங்க, ராமதாஸ் வந்து கைவிட்டுருவாங்க. ஆனால் ராமதாஸ் வந்து ஒரு ஃபிகர் ஹெட்டாக வந்து இருக்கிறாரு. அவர் முகத்தை காட்டி தான் இருக்கிற ஓட்டுக்களையாவது தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலைமையில் அன்புமணி இருக்கிறதுனால அந்த லெவலுக்கு வந்து போக மாட்டாங்க. அப்படியே அது போனாலும் கூட அது அன்புமணி பக்கம்தான் வந்து கட்சி வந்து இருக்கும். எப்படி முலாயம் சிங் யாதவுக்கும் வந்து அகிலேஷ் யாதவுக்கும் பிரச்சனை வந்த போது வந்து அகிலேஷ் யாதவ் வந்து கட்சியை வந்து கைப்பற்றினாரோ அப்படித்தான் வந்து இங்கே அன்புமணியும் வந்து கட்சியை வந்து கைப்பற்றுவார். அதனால எனக்கு முதல்ல சொன்ன அதெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன், இது நாடகமாக இருக்குமா அப்படின்ற சந்தேகமும் இருக்குது. இதில் வந்து பிஜேபியினுடைய நாடகத்தில் என்ன லாபம் இருக்கு? நீங்கள் ஊடகங்களில் வந்து நீங்கள் பேசுவீங்க, பாமக பற்றி 4 பேர் பேசுவாங்க, திட்டியோ ஆதரிச்சோ ஏதாவது வந்து பேசுவாங்க, ஒரு விளம்பரம் கிடைக்கும். அரசியல தானே இருக்கும், மக்கள் புரிஞ்சுப்பாங்களா இது எளிமையாக? இல்லை, ஒரு விளம்பரம் கிடைக்கும். சரி, பாமக ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறதுனால தான் கட்சிகளில் போட்டி நடக்குது. 2வது கூட்டணிக்கு வந்து திமுகவும் பாஜகவும் பயங்கரமாக போட்டி போடுது, அதனால தான் அப்பா அம்மானுக்கு வந்து சண்டை, இந்த மாதிரி செய்திகளை வந்து கசிய விடலாம். இப்படி தான் பலர் வந்து பேசுகிறாங்க. இப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறாரு. மற்றபடி மாநில சுயாட்சி, சமூக நீதி, மைனாரிட்டி மக்களுக்கு ஆதரவு, இப்போ வக்போர்டு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் அந்த மசோதா வந்தபோது எதிராக வாக்களிக்காமல் ஒரு புறக்கணிப்பு செஞ்சார். சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது வந்து பாமக எம்எல்ஏக்கள்
அதை ஆதரித்து தீர்மானம் வாக்களிக்கிறாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து அவர் புறக்கணிச்சிட்டு போகிறாரு. அப்போ சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் செய்யலை, பட்டியன மக்களையும் வந்து நீங்கள் பகைத்துக் கொள்கிறீர்கள், வன்னிய மக்களையும் வந்து கைவிட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்ற கேள்வி தான் மிஞ்சி நிற்கிது. நிறைய பேர் வந்து ராமதாஸ் அன்புமணினாலே ஏதோ அன்புமணி வந்து ராமதாஸ் வந்து ஒரு நல்லவர் மாதிரியும் அன்புமணி வந்து கெட்டவர் மாதிரியும் தீர்மானித்து பேசுகிறாங்க. அவர் ஆரம்ப கால வரலாறு என்ன தெரியுமா, அவர் பெரிய அரசியல் தலைவர் தெரியுமா அப்படின்னு விவாதிக்கிறதுக்காக நிறைய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், மூத்த பத்திரிகைகளாக இருக்கட்டும், அப்படி விவாதிக்கிறதா இருக்குது இந்த சண்டையை ஒட்டி. இல்லை, அதில் வந்து நீங்கள் டாக்டர் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வன்னியர் சங்கத்தில் இருந்தபோதே வந்து வட தமிழகங்களில் எல்லா கிராமங்கள்லேயும் வந்து அவர் கால்படாத கிராமங்களே வந்து இல்லை. அதெல்லாம் வந்து உண்மைதான். அதுக்காக வந்து கடும் உழைப்பு செஞ்சுருக்கிறாரு, கிராமமாக சுற்றிருக்கிறாரு. அப்படி தான் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கட்டி எழுப்புறாரு. அதற்காக அவர் களப்பணி செய்தது வந்து உண்மை. ஆனால் அது என்ன நோக்கத்துக்காக செஞ்சார், அதில் வெற்றி அடைஞ்சாரா அப்படின்றது தான் விமர்சனமே தவிர அவர் செய்யலைன்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி அன்புமணியை ஒப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு களப்பணி செய்வாரா அப்படின்னா அதற்கு ஒரு பழக்கப்பட்டவர் இல்லை. அவர் வந்து ஒரு பெரிய ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவர். அவர் வந்து சில வேலைகள் பார்த்துட்டு அப்படி போயிட்டு அலுவலகத்தில் சந்திச்சுட்டு விஜய் வந்து களத்துக்கே வரலை, அன்புமணி களத்தில் இருக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து அவர் களத்தில் வந்து இல்லை. நிறைய அரசியல் வாரிசுகள் அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், போல்றதா இருக்காங்க. இல்லையே, இப்போ உதயநிதியெலாம் ஊர் ஊராக சுற்றுறாரு, சீமான் ஊர் ஊராக சுற்றுறாரு, இவங்கெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தமாக வாசன் வந்து செல்வாக்கே இல்லைன்னா கூட பிரஸை சந்திக்கிறாரு, மீட்டிங் நடத்துகிறாரு, எல்லாம் வந்து போகிறாரு. அல்ல அகிலேஷ் யாதவ் எடுத்துக்கங்க, அல்ல தேஜஸ்வி யாதவ் எடுத்துக்கங்க, அவங்கெல்லாம் அந்த வாரிசுகள்லாம் ஆக்டிவாக இருக்கிறாங்க. இல்லை ராகுல் காந்தி எடுத்துக்கங்க, ராகுல் காந்தி வாரிசு தான், அவர் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாரு, பாரத் ஜோடோ யாத்திரையே வந்து போனார். அதனால் அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சமூக வலைத்தளங்கள் வந்து வந்துருச்சு, வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்துருச்சு, அதனால் நேரடியாக ஃபீல்டுக்கு களத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் சமூக வலைத்தளத்திலே நம்ம பிரச்சாரம் பண்ணி அண்ணாமலை மாதிரி நம்ம வந்து ஒரு இமேஜ் பில்டப் பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணி தான் 2016 வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சு வந்து செஞ்சாங்க. ஒரு நவீன தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் அன்புமணி ராமதாஸ் சொல்கிற மாதிரி வந்து கட்சி வந்து நீ களத்துக்கு போய் தான் வளர்த்த வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறது வந்து ஓரளவுக்கு தான் உண்மையை தவிர, ஆனால் பெருமளவுக்கு நீங்கள் வந்து ஃபீல்டில் தொண்டர்களை பார்த்து அவங்க நல்லது கெட்டதில் பங்கேற்று அவங்கள வந்து பாராட்டி உற்சாகப்படுத்தி அப்படிலாம் செஞ்சால் தான் வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு தலைவராக வந்து வளர முடியும். எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து மக்களையோ சாதாரண மக்களையோ அணிகளையோ தொண்டர்களையோ சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் தலைவராக வந்து வர முடியும். அப்படி வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து வந்திருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அப்படிப்பட்ட தலைவராக வரவில்லை, அவர் நியமிக்கப்பட்ட தலைவராகத்தான் இருக்கிறார். பல்வேறு அரசியல் கருத்துக்களை சார்ந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.